Hey guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம இட்லி தோசைக்கு குயிக்கா அதே சமயம் ஹெல்த்தியா வந்து ஒரு காய் கடையல் ரெசிபி தான் செய்ய போறோம். பேசிக்கா வெங்காயம் தக்காளி வச்சு தான் செய்ய போறோம். இந்த ரெசிபிக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் குக்கர்லயே வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 போல உரிச்ச பல் பூண்டை முழுசா உள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து சும்மா ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் உள்ளே சேர்த்துங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 20லேருந்து 25 போல், அப்படி இல்லைனா ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாக உரிச்சு உள்ளே சேர்த்துக்குங்க. அடுத்ததான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2 உடச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நீங்கள் 1/4 டீஸ்பூன் போல் சீரகத்தை வந்து எண்ணெயில் சேர்த்துற வேண்டாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் போல் மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு மல்லி வந்து வாயில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக விரும்ப மாட்டாங்க. அதனால் அதுக்கு பதிலாக கடைசியாக மல்லித்தலை கொஞ்சம் வேக வைக்கும் போதே சேர்த்துக்குங்க. உள்ள வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடி குருமாவுக்கு எப்படி வதக்குவோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் சரி வெங்காயமும் சரி ரொம்ப வதங்க தேவையில்லை. தக்காளியோட மேல் தோல் மட்டும் நமக்கு சுருங்கி ஓரளவுக்கு வந்தாலே போதும். காயை நான் வந்து முன்கூட்டியே வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து பீர்க்கங்காய் தான். மேல் தோலை வந்து நல்லா சீவி எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் காயாகவே வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வேக வைக்க தான் போகிறோம். அதனால் வேக வச்சு கடையிறதுனால பெரிய சைஸ் பீஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பீர்க்கங்காய் வாங்குறப்ப மட்டும் பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் பிஞ்சு காயாக இருந்தால் அந்த கடையிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முத்தினதாக இருந்தால் நடுவில் விதை இருந்துட்டு அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு அது நல்லா இருக்காது கடைகளுக்கு. இப்போது நம்ம நறுக்கி வச்ச பீர்க்கங்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் வந்து நல்லா வதக்கி விட்டால் தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து நல்லா காய் வந்து தண்ணி விடும். இதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள், அப்படி இல்லைன்னா ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு 30 செகண்ட் போல். அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கிறேன். தண்ணியோட அளவு வந்து நான் இன்றைக்கி 2 டம்ளர், அதாவது எக்ஸாக்டாக 400 ml சேர்க்குறேன். கடையில் வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் வந்து 200 ml இல்லைனா 1/4 லிட்டர் தண்ணி அளவாக இருக்கும். பீர்க்கங்காய் வந்து நான் 2 மீடியம் சைஸ் காய் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 விசில் போல் வைக்கணும். நம்ம என்னென்னா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். காய் வேகிறதுக்கு ஒரே விசில் போதும். ஆனால் குலைவாக கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு பருப்பு மத்தை வச்சு நல்லா மசிச்சு எடுத்தோம்னா வந்து நம்மளோட பீர்க்கங்காய் கடையில் வந்து ரெடி. இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.